குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நம்ம இந்திய பொருளாதாரத்தை பற்றிய ஒரு டாபிக். அதாவது நம்மளோட ரூபாவோட மதிப்பு ரொம்ப டெப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப வீழ்ச்சி அடைந்து போயிட்டே இருக்குது. இது இந்தியாவுக்கு ஆபத்தா இல்லை ஒரு வாய்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் நான் இதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் படித்த சில புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்ல போகிறேன். இந்திய ரூபாயோட வேல்யூ டாலரோட மதிப்புக்கு ஈடாக டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு 94 ரூபா மேலேயே வந்துடுச்சு. நம்ம ரூபாவோட மதிப்பு ஒரு டாலர் வந்து 94 ரூபா சம்திங் அபோவ் தான் வந்துடுச்சு. அப்போ இது இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு நாள் வந்து நம்ம ரூபா வந்து $100 அப்படின்னு போயிட்டா என்ன ஆகும்? இது இந்திய எக்கனாமியை கொலாப்ஸ் பண்ணுமா அல்லது சில செக்டார்களுக்கு ஜாக்பாட்டாக அமையுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் சொல்கிறேன். அப்போது இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதில் பார்க்கலாம். இப்போ ரூபா டெப்ரிசியேஷன் அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்லலாம். இப்போ நம்ம ₹1 இருக்குது, அது டாலரில் வந்து ₹10 இருக்குதுன்னு வச்சிங்களேன். நம்ம ₹1 மதிப்பு டாலரில் ₹10 இருக்குது. அது இப்போ நம்ம ரூபாவோட மதிப்பு டெப்ரிஷியேட் ஆகுதுன்னா ₹10 நம்ம ரூபா மதிப்பு இப்போ ₹5 வந்துடுச்சு. டாலர் வேல்யூ என்னவோ அதே லெவலில் தான் இருக்குது. முன்ன ₹10 இருந்த மதிப்பு இப்போ நம்ம ரூபாவோட மதிப்பு ₹5 ஆயிடுச்சு. அப்போது 2 ₹5 கொடுத்தா தான் $1 அப்படின்ற மாதிரி கணக்கு. இதை தான் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி $1 ₹75 இருந்தது. ஆனால் இப்போ ஒரு டாலர் $94 மேலே இருக்குது. அப்போது நம்ம வாங்க போகிற டாலரோட மதிப்பு அதே தான். ஆனால் நம்ம அடிஷ்னலாக நம்ம ரூபாவையே இன்னும் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ரூபாயோட வேல்யூ குறையும் போது நம்மளோட இந்தியன் எக்கனாமி என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் அடி வாங்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா பெரிய லெவலில் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி? இம்போர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அதிகமாகும். எதில் ஆகும்? ஆயில் செக்டாரில் ஆகும், கோல்டில் ஆகும், எலக்ட்ரானிக்ஸில், எல்லாத்துலேயும் அதோட ப்ரைஸ் வந்து காஸ்ட்லியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பெட்ரோல் ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது இந்த இம்போர்ட் காஸ்டெல்லாம் அதிகமாச்சுன்னா அடுத்த பிரச்சனை என்ன வரும்? இன்ஃப்ளேஷன் தான் வரும். அப்போ இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகும். அப்போ எல்லா பொருட்களுக்கும் டைரெக்டாக ப்ரைஸ் ஏறுறது போய் இன்டைரக்டாக இன்னும் அதிகப்படியான ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ கவர்மெண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஆகும்? பயங்கரமாக பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை நம்ம ரூபாயின் மதிப்பு குறைஞ்சி போய்கிட்டே இருந்தால் எக்கனாமியில் பெரிய லெவலில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஒரு 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 பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலில் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது. அதுக்கு ஆப்போசிட்டாக, அந்த ப்ராப்ளத்துக்கு ஆப்போசிட்டாக சில நன்மையும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ இதில் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன இருக்குது? நம்ம ரூபாவோட மதிப்பு குறைஞ்சாலும் டாலர் ஒரு சைடில் நல்லா டெவலப் ஆகுது, நல்ல பவராக இருக்குது, ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்னு தானே இதுக்கு அர்த்தம். அப்போது எந்த மாதிரி செக்டார்ஸ்க்கெல்லாம் இது பெனிஃபிட்டாக இருக்கும்? எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கெலாம் நல்ல லாபமாக இருக்கும். எது எக்ஸ்போர்ட் கம்பெனி? ஐடி கம்பெனியில் இருக்க இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ஸு, ஃபார்மா கம்பெனியில் இருக்கிற டாக்டர் ரெட்டி, அப்புறம் வந்து இன்னும் எத்தனையோ இருக்குல்ல. ஃபார்மாவில் எல்லாமே வந்து அதிகப்படியாக டாலரில் ஏர்ன் பண்ணுற கம்பெனி. அதே மாதிரி ஐடியும் டாலரில் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி. இப்போது டாலரோட வேல்யூ வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்ல, முன்ன ஒரு டாலர் வந்து ₹75 இருந்தது. இப்போது $94.50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அப்போது நமக்கு டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடி கம்பெனி, ஃபார்மா கம்பெனி, அப்போது அதோட லாப சதவீதம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கரெக்டாக? அப்போது இந்த ரூபாவோட மதிப்பு டெப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும்? அடுத்த கொஸ்டின் அங்கே வருது இல்லை. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் பெரிய லெவலில் நெகட்டிவாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா பொருளாதார மதிப்பு குறையும் போது இந்தியாவோட முதுகெலும்பாக இருக்கக்கூடியது எது? பேங்கிங் தான். அந்த பேங்கிங் எல்லா செக்டாரும் பெரிய லெவலில் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டார் பெரிய லெவலில் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏவியேஷன் விமானம் சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பெரிய லெவலில் நெகட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில் இம்போர்ட்டிங் கம்பெனி ஆயிலை இறக்குமதி பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் பெரிய லெவலில் பிரச்சனை வர்றதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான காரணமாக அமையும். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிமாண்ட் வந்து பயங்கர ஸ்லோ டவுனாக இருக்கும். இதுதான் பெரிய நெகட்டிவில் இருக்கும். இந்த பெரிய நெகட்டிவ் வந்தால் அதுக்கான அந்த ஏர்னிங்கே அவங்களால பண்ண முடியாது. கரெக்ட் தானே? அப்போது இந்த மாதிரி நேரத்தில் பாசிட்டிவான செக்டார்ஸ் ஐடி, ஃபார்மா, எக்ஸ்போர்ட் கம்பெனி, அப்போது அவங்க டாலரில் ஏர்ன் பண்ணும்போது அது ஓரளவுக்கு அந்த செக்டார்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக நம்ம எஃப்ஐஎஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் தம்சம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அவங்க செல் பண்ணுறாங்க? நம்ம என்றைக்காவது அதை திங்க் பண்ணியிருக்கோமா? ஏன்னா நம்ம ரூபா வந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு அது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அது பெரிய லாஸ் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால அவங்க இங்கே மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வச்சிட்ருக்கும்போது ரூபாயோட மதிப்பு அது டெப்ரிஷியேட் ஆகும்போது அப்போ என்ன ஆகும்? அவங்களோட அந்த மதிப்பு குறையும். அதனால் அந்த குறையறதுக்கு முன்னாடியே இந்த வேல்யூவிலையாவது நம்ம செல் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்ஐஏ செல் பண்ணுறது தான். எல்லாருமே அடிக்கடிக்கு கேட்குறாங்க, இப்போது 94 ரூபா 50 காசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே இவ்வளோ பிரச்சனைனா 100 ரூபாவை போய் டாலர் தொட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இப்போ 100 ரூபாய்க்கு இருக்கிற பெட்ரோல் அப்போ 200 ரூபாய்க்கு போயிடும், 170 ரூபா போயிடும், 200 ரூபா போயிடும். பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஸ்பைக் ஆகும். மிடில் கிளாஸ் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, இந்த எல்பிஜி 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. இன்னும் எல்பிஜி கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அதோடு போய்டுன்னு நினைக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும் கவர்மெண்ட்டில். அப்போ இந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் 100 ரூபாய்க்கிட்ட போகும்போது நம்ம ரூபாயோட மதிப்பு ஒரு டாலருக்கு 100 ரூபான்னு போகும்போது இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஆப்பர்ச்சுனிட்டி என்னவோ ஐடிக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனி அவங்களுக்கு, அதாவது டாலரில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் அதுவும் தானே இப்போ கூட சேர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் சொல்கிறீங்க டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஐடியும் ஃபார்மாவும் டாலரில் சம்பாதிக்கிறாங்க, அப்போ அது பூஸ்ட்டு தானே ஆகணும், அதுவும் ஏன் மார்க்கெட்டில் இறங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குற அந்த கொஸ்டின் எனக்கு கிளியராக புரியுது. ஏன் இறங்குது நீங்கள் அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? இது நான் வந்து இதை சொல்லும் போது டாலர் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போது ஐடியும் ஃபார்மாவும் ஏற தானே செய்யணும். ஏன் சார் அதுவும் கூட சேர்ந்து இறங்குதுன்னா இந்த இடத்துல தான் நம்ம இதை முக்கியமாக திங்க் பண்ணணும். இப்போ நடக்கிறது என்னது? வார். இந்த வாரால் எல்லாமே பேனிக் ஆயாச்சு. ஓகேங்களா? இந்த செக்டார் அந்த செக்டார்ன்ட்டு இல்லை, எல்லா செக்டாருமே பேனிக் ஆகிடுச்சு. வார் வந்தால் என்ன ஆகும்? டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். ரூபா கண்டிப்பாக ஃபால் ஆகும். அது ஐடிக்கு வந்து இந்த நேரத்தில் அது பேடு. வாருனாவே எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டி தானேங்க. எல்லாருக்கும் எல்லா செக்டாருமே வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் பெரிய லெவலில் இறங்க தானே செய்யும். அந்த பேனிக் செல்லிங் வந்து வாரால் தான் வருது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? செல் தான் பண்ணுவாங்க. அப்போது ஸ்டாக் மார்க்கெட் முழுக்க ப்ரெஷராக தான் இருக்குது. அப்போது ஐடி ஃபார்மா எல்லாம் தான் சேர்ந்து விழும். ஆனால் இந்த வார் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டாங்க, வார் இதுக்கு மேலே பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா முதல்ல ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுவாக இருக்கும் தெரியுங்களா? ஐடியும் ஃபார்மாவும் தான் இருக்கும். ஏன்னா டாலர் அங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் போது இவன் இப்போ டெம்ப்ரவரியாக விழுந்துக்கிட்டே இருக்கான். ஐடி ஃபார்மா மற்ற எக்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாம் இவன் விழுந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த வார் ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த 2 நாளில் 1 வாரத்தில் பழைய லெவலுக்கு போகக்கூடிய பொட்டென்ஷியல் உள்ள செக்டார்ஸ் இது 3மே. ஓகேங்களா? அதுக்கு தான் ரொம்ப அறிவார்ந்த பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ளூ சிப்பில் போடுங்க, அதுவும்
நல்ல பொட்டன்ஷியல் உள்ள செக்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன் எல்லாருமே ஐடியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான். இப்போ எல்லாமே கம்மி ரேட்டு கிடைக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக போர்னா பல வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குமா? இந்த உக்ரைன் ரஷ்யா மாதிரி உக்ரைன் ரஷ்யா வார் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கா? ஒன்றும் கிடையாது. அது வழக்கமாக ஆகிப்போச்சு, தெருக்குழா மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த பிரச்சனை ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனை அந்த மாதிரி இல்லை. அந்த முக்கியமாக அந்த கடல்வழி பகுதி அதுதான் பிரச்சனை. இந்த க்ரூட் ஆயில் இதில் சம்மந்தப்படாமல் இருந்தால் இவங்க சண்டையும் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. மார்க்கெட் இந்நேரம் அதை டைஜஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த வழியாக தானே எல்லாமே வந்தாகணும். அது ஈரான் தலைமையில் தானே இருக்குது. அதுதான் இப்போ பிரச்சனை. அதனால தான் இந்த வார் வந்து பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுது மார்க்கெட்டை. அப்போ இந்த வார் அப்படின்னு நின்றுட்டுச்சுன்னா முதல்ல ஏறக்கூடியது இந்த ஐடி செக்டாரும் இந்த ஃபார்மாவும் தான். கரெக்டாக? அப்போ இந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் லாங் டேர்ம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த மாதிரி செக்டார்லனா ஐடி செக்டாரில், ஃபார்மா செக்டாரில், எக்ஸ்பர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸில் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கரெக்டாக? இன்னும் நல்ல டைவர்சிஃபை பண்ணணுன்னா கோல்டில் சேஃப் சைடாக ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக நம்ம கோல்டுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ஃபண்டு டாலர்லேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுதான் இன்வெஸ்டர்ஸ் இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ ட்ரேடர் என்ன மாதிரி பண்ணலான்னா, நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் ஐடி ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இருக்கும்போது ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் இந்த அன்சர்டனிட்டிலாம் குறைஞ்சதுக்கப்புறம் அப்போ ட்ரேட் பண்ணலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் இந்த மாதிரி ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்லாம் இருக்குல்ல, அதில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வெலாட்டிலிட்டி அதிகமாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணணும். ரூபா வீழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் தான் இப்போதைக்கு. ஆனால் இது பர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டால் இருக்காது. அதாவது இந்த ரூபாவோட வீழ்ச்சின்றது ஒரு கத்திக்கு ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கிற அமைப்பு மாதிரி. சில செக்டாருக்கு வந்து அது நன்மையாகவும் இருக்கும், சில செக்டாருக்கு அது தீமையாகவும் இருக்கும். அதனால தான் இதை டபுள் எட்ஜ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க ரூபாவோட வீழ்ச்சியை. நம்ம ஸ்மார்ட் இன்வெஸ்டராக இருந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டான நேரம் வரும்போது பர்ஃபெக்டான ப்ராஃபிட் வர்றதுக்கும் லாபம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? டாலர் 100 ரூபாய்க்கு போகுது, இந்தியா பெரிய லெவலில் ஒரு பொருளாதார சிக்கலில் மாட்டுது, அதெல்லாம் நடந்தாலும் சில ஆப்பர்ச்சுனிட்டி சில செக்டார்ஸில் கிடைக்க தான் போகுது. அப்போது நம்ம டிசிஷன் என்ன மாதிரி இருக்கணும்னா, அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த செக்டார்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது நம்மளோட ரூபா மதிப்பு 100 ரூபாவை ஒரு டாலர் 100 ரூபாய்க்கு போனாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எப்படியும் பொருளாதாரம் அடி வாங்க தான் போகுது. ஓகேங்களா? நம்மளால் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட்டே எந்த ஸ்டெப்பும் எடுக்காத போது நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த வேடிக்கை பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரி ஐடி, ஃபார்மா, எக்ஸ்போர்ட் கம்பெனிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? இதை தான் ஒருத்தர் கேட்டிருந்தார். இப்போ ரூபாவோட மதிப்பு இப்படி டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது, நாளைக்கு அது 100 ரூபா போயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பங்குச்சந்தை என்ன மாதிரி பாதிப்பு வரும்? பங்குச்சந்தையில் பாதிப்பு வந்தால் அது எல்லா செக்டாரையும் பாதிக்குமா, இல்லை சில செக்டாருக்கு பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஐடி, ஃபார்மா, மற்ற எக்ஸ்போர்ட் கம்பெனியெல்லாம் இப்போ ஏன் கீழே விழுதுன்னா வாரால் தான் விழுது. வார் இல்லைன்னா இந்த 3 செக்டார் கண்டிப்பாக பெரிய லெவலில் இந்நேரம் மேலே இருந்திருக்கும். ஏன்னா டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால இந்த 3 செக்டாரும் கண்டிப்பாக மேலே தான் இந்த நேரத்துக்கு இருந்திருக்கும். வார் இருக்கிறதுனால, வார்ன்றது ஒரு பெரிய அன்சர்டனிட்டி அப்படின்றதுனால எல்லா ஸ்டாக்ஸுமே எல்லா செக்டாருமே கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம ரூபா மதிப்பு 100 போனால் கூட வார் இல்லைன்னா இந்த மூணு செக்டாரும் கண்டிப்பாக இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றும். அதனால் நீங்கள் பேனிக்லாம் அடைய வேணாம். எல்லாத்துக்குமே ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம
நம்மளோட ட்ரேடிங்கோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையோ பண்ணிக்கணும். இதுதான் நான் இந்த ஆடியோவில் சொல்ல வந்தது. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.